யெகோவாயிரு பிரேற்றின் வழியாக தேவ நாமம் மகிமைப்படுவதாக. உங்களையும் வெல்கம் பண்றேன். பிரியமானவர்களே, நாம எல்லாருமே ஏதோ ஒரு வகையில ஏதோ ஒரு காரியத்துல கர்த்தரிடத்திலிருந்து நன்மையை எதிர்பார்க்கிறவங்க தான். ஆனால் நாம எதிர்பார்க்கிறபடி எல்லாவற்றிலும் எல்லாருக்கும் நன்மைகள் கிடைக்கல தானே. அப்படின்னா எனது நன்மைக்காக நான் என்ன பண்ணணும்னு யோசிக்கிறோமா? அதாவது நமது ஆண்டவர் நமக்கு வைத்திருக்கும் நன்மை ரொம்பவும் பெரியது. அவர் ஆசீர்வாதங்களை நமக்கு தந்து நம்மை உயர்த்த நினைக்கிறவங்க. ஆனாலும் ஏன் நம்மால் பெற்றுக்கொள்ள முடியல? சங்கீதம் 31:19 படி பார்க்கும்போது, உமக்கு பயந்தவர்களுக்கும் மனு புத்திரருக்கு முன்பாக உம்மை நம்புகிறவர்களுக்கும் நீர் உண்டு பண்ணி வைத்திருக்கிற உம்முடைய நன்மை எவ்வளவு பெரிதாய் இருக்கிறது அப்படின்னு சொல்லப்பட்டுள்ளது. அதாவது பெரிய நன்மையை உண்டு பண்ணி வைத்திருக்கிறார். ஆனால் யாருக்குன்னு பார்க்கும்போது உமக்கு பயந்தவர்கள் மற்றும் உம்மை நம்புகிறவர்களுக்குன்னு சொல்லப்பட்டுள்ளது. இன்றைய நாட்கள்ல கிறிஸ்தவர்கள் நாம சொல்லி கொண்டாலும் உலக காரியங்கள்ல விழுந்து அவருக்கு பயப்படுகிற பயத்தை நாம விட்டு கொடுக்கிறோம். ஆண்டவருக்கு பயப்படாமல் மனுஷனுக்கு பயந்து பாவ காரியங்கள்ல நம்ம விட்டு கொடுத்தோமானால் மனுஷனுக்கு பயப்படுகிற பயமானது கண்ணியை விளைவிக்கும்னு பார்க்கலாம். மனிதர்கள் மேல வைக்கிற பயத்தை, நம்பிக்கைய படைத்த தேவன் மேல, நன்மைகள் தந்த தகப்பன் மேல ஏன் வைக்க மாட்டேங்கிறோம்? ஏன்னா அவர் மீது நமது அஸ்திபாரமாகிய நம்பிக்கை மற்றும் பயம் சரியாக இல்லை. இப்ப சிந்திக்கும் போது உங்களை நீங்களே அளவீடு செய்யுங்க. எனது நம்பிக்கை பயமும் யார் மேல காணப்படுகிறது? உலக காரியங்கள் மனிதர்கள் மேலையா? எந்த காரியத்துல எனது வாழ்க்கையில எனது ஆசீர்வாதத்தை நான் விட்டு கொடுத்தேன் அப்படின்னு உங்களை ஆராய்ந்து பாருங்க. கொஞ்சம் உங்களை நீங்க மாத்திக்கொள்ளலாமே. இன்றைய தினம் 2 காரியங்களை பார்த்தோம். ஆண்டவரிடத்திலிருந்து பெரிதான நன்மைகளை பெற்றுக்கொள்ள ஆண்டவருக்கு பயப்படுங்க, அவரை நம்பி இருங்க. இந்த 2 விஷயங்கள்ல எக்காந்து கொண்டும் உலக பிரகாரமா உங்களை விட்டு கொடுக்காதீங்க. நமக்கு கர்த்தர் வைத்திருக்கும் பெரிதான நன்மையை நாம எதுக்காக விட்டு கொடுக்கணும்? சரியா? எனவே சிந்தித்து செயல்படுங்க. இந்த செய்தி உங்களுக்கு பிரயோஜனமா இருந்திருக்கும் நம்புறேன். ஆண்டவர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.